கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் கிரிண்ட்லர். இவருடைய காலம் 1677 முதல் 1720 முடிய. இவருடைய நாடு ஜெர்மனி, தரிசன பூமி இந்தியா. இன்று கிரிண்ட்லர் மண்ணில் விதைக்கப்பட்ட நாள். தரங்கம்பாடி சரித்திரத்தில் அழியா புகழ்பெற்ற மாணிக்கம் ஒன்று மண்ணில் வீழ்ந்த நாள். தரங்கம்பாடியில் முதல் தமிழ் கிறிஸ்தவர்களின் காலத்தில் சீகன் பால்குடன் திறம்பட பணியாற்றியவரே கிரிண்ட்லர். ஆழ்ந்த அறிவு திறன் உள்ளவர், ஓயாமல் உழைப்பதில் மகிழ்ச்சி காண்பவர். சீகன் பால்குவின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர். ஆயிரக்கணக்கானவர்களிலிருந்து ஒருவரை தான் தெரிந்தெடுக்க வேண்டியதா இருந்தாலும் அவர்களுக்குள் கிரிண்ட்லரை நான் தேர்ந்தெடுத்து என் பொறுப்பை அவரிடம் கொடுப்பேன், அவரே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்று கிரிண்ட்லரை பற்றி சாட்சி பகிர்ந்தார் சீகன் பால்கு. ஜெர்மனி நாட்டில் தன் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் போதே இந்தியாவை குறித்த தாகம் நிறைந்தவராக காணப்பட்டார் கிரிண்ட்லர். 1709 ஆண்டு தரங்கம்பாடியை அடைந்த இவர் தமிழ் மொழியை கருத்துண்டி படித்தார். மக்களிடம் தமிழ் பேச ஆரம்பித்தார். சீகன் பால்கை போன்று கால்நடையாகவே சுற்றித் திரிந்து பல கிராமங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். குறுகிய காலத்தில் கிரிண்ட்லர் ஆற்றிய தொண்டு மக்கள் உள்ளத்தை கவர்ந்தது. அநேக மக்கள் ஞானஸ்நானம் பெற்றனர். சீகன் பால்கு மரித்த பின் சபைகளின் பொறுப்பை கிரிண்ட்லர் ஏற்றார். சீகன் பால்குவின் மரணம் இவரை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியது. ஆயினும் நம்பிக்கையுடனும் ஜெபத்துடனும் தன் பணியை தொடர்ந்தார். அயராத ஓட்டம் இவருக்கு உடல் நல கேட்டை வருவித்தது. தன் பொறுப்புகளை உடன் மிஷனரிகளிடம் ஒப்படைத்து இதே நாள் தரங்கம்பாடி மண்ணில் தலை சாய்த்தார். பிரியமானவர்களை, உண்மையுடனும் உத்தமனுடனும் உமது பணிகளை நிறைவேற்றுகிறீர்களா? கிரிண்ட்லர் இவ்விதமாக சொல்லுகிறார்: இப்போது உயிரோடு இருக்கும் நாம் இப்பணியின் பயனை ஒருவேளை காண மாட்டோம். ஆனால் நமக்கு பின்வரும் சந்ததியார் நிச்சயமாகவே அதனை காண்பார்கள். இந்த கிரிண்ட்லர் இவருடைய ஊழியம் மகிமையானது, மகத்துவமானது. இவர் தான் செய்கிற ஊழியத்தின் பலனை தான் இன்று காண வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. இன்று அல்ல, நாளை நிச்சயமாய் நான் செய்கின்ற இந்த ஊழியத்தினுடைய பிரதிபலன் நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கும் என்று நம்பிக்கையோடு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அறிவிக்க அவர் தன்னை அர்ப்பணித்தார். அந்த ஊழியத்தை அவர் திறம்பட உண்மை முத்தமாக செய்து முடித்தார். தான் படிக்கின்ற காலத்திலேயே ஊழியம், அதுவும் இந்தியாவில் தமிழ் மக்கள் மத்தியில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தீராத தாகம் அவருக்குள் அனலாய் பற்றி எறிந்தது. இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கைகளை கேட்போம் என்று சொன்னால், உன்னுடைய தரிசனம் என்னவென்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு டாக்டராக வேண்டும், ஒரு இன்ஜினியராக வேண்டும், ஒரு அரசு உயர் பொறுப்புகளில் நான் வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர் படிக்கும் பொழுதே ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இவர் படித்திருக்கின்றார். படித்து முடித்தவுடன் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று நாம் ஊழியத்தை எவ்விதமாய் நேசிக்கிறோம்? இந்த நாட்களிலே மிஷனரி பணிக்காக காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து திரிந்து கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்கு மிஷனரிகள் அநேகர் இல்லை. ஊழியத்திலே பல ஊழியங்களுக்கு அநேகர் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். ஆனால் மிஷனரி பணிக்கோ தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த உயர்வான
மேன்மையான மகத்துவமான மிஷனரி பணிக்கு ஆட்கள் திரளாய் தேவை. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் முழு மனதோடு கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். அநேக அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி பயன்படுத்தினது போல உங்களையும் நிச்சயமாக பயன்படுத்துவார். இன்றே ஊழியத்தை நேசிப்போம், ஊழியத்திற்காக கொடுப்போம், ஊழியத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் அழைப்பாரானால் முழு மனதோடு ஊழியத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 27ஆம் அதிகாரம், சங்கீதம் 140, 142, லூக்கா 10ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.